அமித்ஷா எத்தனை கேவலமா பேசினாலும் அம்பேத்கர் யாரும் குறைக்க முடியாது. ஜவஹர்லால் நேருவும் பண்ணார். ஜவஹர்லால் நேரு அம்பேத்கரோட தேர்தலில் தானே போய் எல்லா போலீஸ் எல்லாத்தையும் உபயோகம் பண்ணி அவர் டெபாசிட் போக வேண்டும் பண்ணி அவர் அதில் தேர்தலில் தோத்தார். டாக்டர் அம்பேத்கர் இவர் தோக்க அடிச்சார். இவர் ரெண்டாவது டைம்லையும் தோக்க அடிச்சார். அதனால காங்கிரஸ் பார்ட்டி இன்னைக்கு நம்மளோட ஹோம் மினிஸ்டர் மேலே இது மாதிரி விமர்சனம் பண்றாலே, நான் கேட்கிறேன், நீங்க என்ன பண்ணு? எது அமித்ஷா பண்ணதோ நாங்க ஒத்துக்கிறது இல்லை, அது தவறு நாங்க சொல்றோம். ஆனால் காங்கிரஸ் சொல்ல வேண்டுமே, எப்படி ஜவஹர்லால் நேரு டாக்டர் அம்பேத்கருக்கு எந்த பதவி கொடுக்க வேண்டுமோ கொடுக்க தயாரா இல்லையே. அவர் அமைச்சராக இருந்தார், அந்த அமைச்சர் பதவியிலிருந்து அவர் வெளியில் எடுத்தார்கள். அவர் பேரை கெடுக்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணார் ஜவஹர்லால் நேரு. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும். இன்னைக்கு அம்பேத்கர்னு சொன்னா போறாது. அம்பேத்கர் அமெரிக்காவில் போய் PhD வாங்கினார். லண்டன்ல போய் பேச்சுலர் லா அவருக்கு லீகல் அந்த திறமை அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. இங்க நம்மளோட சட்டத்தை எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையும் அவர் 3 வருஷத்துக்காக வாதம் பண்ணி டிபேட் பண்ணி எல்லாம் பண்ணி நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, அது டாக்டர் அம்பேத்கர் தானே பண்ணார். இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டும். அதனால நான் காங்கிரஸ் சொல்லட்டும், இல்லாட்டா அமித்ஷா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், டாக்டர் அம்பேத்கரோட பேரை யாருமே கெடுக்க முடியாது நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? 2027 திமுக பலமா இருக்கு. அவங்க 200 தொகுதி வெற்றி பெறுவாங்க. திமுக வர சட்டமன்ற கூட்டணியோட 200 தொகுதியில வெற்றி பெறுவோம் சொல்லியிருக்காங்க. இப்போ சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? மீண்டும் திமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அவன் சொல்றான், அவன் பிரச்சாரத்தை பத்தி நான் இருக்கா கவலை பண்ணோம். அது தெரிஞ்ச ஒரு நாளைக்கு எப்போ தேர்தல் நடத்தணும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். சுவாமி ஜெயேந்திர சரஸ்வதி அவர்கள், அவர் காரணம் தான் இன்னைக்கு அயோத்தியால ராமர் கோயில் இருக்கு. அவரோட பண்ண கருத்து, சொன்ன கருத்து, அவரோட பிரச்சாரம் எல்லாம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு சிலை ஸ்டாச்சு ராமர் கோயிலுக்கு இடத்துல ராமர் கோயில்ல அக்கம் பக்கம் எங்கேயாவது அதை வைக்க வேண்டும். அதுக்கு நான் ஆசைப்படுறேன். நம்மளோட இருக்கிற MPs MLAs எல்லாரும் இதை ஆதரவு கொடுத்து சுவாமி ஜெயேந்திர சரஸ்வதிக்கு நம்ம ஸ்மரணம் சொல்றாலே இதை ஞாபகம் வச்சு அவருக்கு நமஸ்காரம் சொல்ல வேண்டும். விஜய் அரசியல் கட்சி விஜய் யாரு?